நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வேட்பாளர், வாய்ப்பு கிடைக்கல இன்னொருத்தர் கொடுத்தாங்கன்னா நம்ம தேர்தல் பொறுப்பாளர். கேண்டிடேட் இன்டர்வியூவில் என்ன கேட்டார் சிஎம்? கழகத் தலைவரே நிற்கிறதா நினச்சி நீங்கள் எல்லா 234 தொகுதியில் கூட்டணி கட்சி நிற்கிற இடங்கள்லையும் சேர்த்து இதே மாதிரி தான் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு அட்வைஸ் பண்ணி, இப்போல்லாம் பொழுதுபோக்கே எங்களுக்கு செய்தித்தாள் வாசிக்கிறது தான். இப்போ தலைவர் கலைஞர் அவர்களோட உரை வந்து டெய்லி உடன்பிறப்புகளுக்குன்னு சொல்லி கடிதம் எழுதுவாங்க. அதெல்லாம் படிக்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு சாதாரணமான ஆளுக்கும் இந்த வாய்ப்பு வரும் அப்படின்றத நினச்சி இந்த இயக்கத்தில் இவ்வளோ நாள் இருந்ததுக்காக நாங்கள் ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் ஃபீல் பண்ணோம். ஒவ்வொரு பதவியாக மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, இளைஞர் அணி, கழகத்தில் மாவட்ட துணைச் செயலாளர், அப்புறம் இப்போ தலைமைச் செயலாளர், அப்படி கடந்த ஒரு 25 ஆண்டுகள் அப்படி கடந்துருச்சு. இப்படி ஒர்க்கில் நாங்கள் மதுரையில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எங்கள் மாவட்ட செயலாளர் மூர்த்தியனன் தான். உழைப்புக்கு சொந்தக்காரர்னா அவர் தான். எங்கள் பகுதியில் தனி ரேஷன் கடை இருந்தால் தானே நாங்கள் அலைய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 15 ஆண்டு காலம் இவர் சட்டமன்ற உறுப்பினரில் 10 ஆண்டு காலம் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் தான். அப்போ அவர் எதுவுமே இந்த தொகுதி மக்களுக்கு நிறைவாக செய்யலை. தமிழக வெற்றிக் கழகம் இந்த எலெக்ஷனில் இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு அவங்க நிறைய ஈர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அது கூடும், திருப்பி கலைஞ்சிரும். அதில் ஒன்றும் சப்ஜெக்ட் இருக்காது. ஒரு சினிமா தேட்டரில் கூட தான் கூட்டம் கூடும். ஒரு கொள்கை கூட்டம்ன்றது ஒரு 10 பேர் வச்சு நடத்தினாலே அந்த கொள்கை கூட்டம் 10 பேருன்றது 10,000 பேருக்கு ரீச் ஆகும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தி டிபேட்ஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம சந்திக்க இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒருத்தர். மதுரை தொகுதியில், மதுரை மேற்கு தொகுதியில் திமுக சார்பாக களமிறங்கக்கூடிய வேட்பாளர் திருமிகு ஆர் பாலாஜி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு 60 புதுமுகங்களை திமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கிறோம். புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கோம், புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கோம் அப்படின்னு லிஸ்ட்டை சொன்னாங்க. அதில் பல முக்கியமானவங்க, பல நேரங்களில் எதிர்பார்த்தவங்க அப்படின்னு பல லிஸ்ட் இருந்தது. அப்படி பார்க்கும்போது மதுரையில் எல்லாரும் கவனித்த ஒரு வேட்பாளர் நீங்கள். அந்த லிஸ்ட் வேட்பாளர் அறிவிப்பு வந்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறத நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க? அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நான் வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி. இதே இடத்துல ஐ மீன் இதுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வெளியில் வர்றேன். என்னோடய பாப்பா, 2வது பாப்பா வந்து, நீ தான் ரகு பாலாஜியா அப்படின்னு கேட்டுச்சு. சரி. என்னடா இப்படி கேட்குது அப்படின்னு பார்த்தா உள்ளேருந்து பசங்கள்லாம் வர்றாங்க. தலைவர் அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க போல், டிவியில் பார்த்துட்ருப்பாங்க போல். அப்பா பேர் ரகுநாதன்றதுனால எல்லாத்துலேயுமே ரகு பாலாஜின்னு இருக்கும். அதை தலைவர் வந்து அப்படி வாசிச்சிருப்பாங்க போல். அப்போ தான் எனக்கு அனௌன்ஸ் பண்ணதே தெரியும். ஓகே. தெரியும். அதை அனௌன்ஸ் பண்ணோடனே அடுத்தடுத்து எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே சென்னை கிளம்பி வரணும், தலைவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியல என்னால். அப்படியே திருப்பி ஏர்போர்ட் போயிட்டேன். ஓகே. ஏர்போர்ட் போய் நேராக சென்னை போய் தலைவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு, ஓகே. அப்போ இருந்தே அடுத்தடுத்த கட்டம் என்ன பண்ணணுன்ற ஒர்க் லோடு வந்துருச்சு. அந்த ப்ரெஷர்லேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. விருப்பம் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஒரு ஆசை இருந்திருக்கும், அதெல்லாம் ஓகே தான். எதிர்பார்த்தீங்களா? 2016 தேர்தல் விருப்பமனு கொடுத்தோம், 19 இடைத்தேர்தல் நடந்தப்போ விருப்பமனு கொடுத்தோம், 21 தேர்தலில் கொடுத்தோம், இப்போ 26 தேர்தலுக்கும் கொடுத்துருந்தோம். அதனால் விருப்பமனு யூஸ்வலாக எல்லாருமே கேட்குறது தான், போட்டியிட வாய்ப்பு நான் மட்டும் இல்லை, எல்லா நிர்வாகிகளும் கேட்பாங்க. அந்த ஆசை அப்படின்றதெல்லாம் அப்படி இல்லை. தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வேட்பாளர், வாய்ப்பு கிடைக்கல இன்னொருத்தர் கொடுத்தாங்கன்னா நம்ம தேர்தல் பொறுப்பாளர். அதனால் எப்பயுமே இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறது. அதனால் ஆசை அப்படின்றதுக்கெலாம் இல்லை. ஓகே. களத்தில் இருப்போம் தேர்தல் அப்போ. அது வேட்பாளராக இருக்குமா இல்லை பொறுப்பாளராக இருக்குமான்றது மட்டும்தான். அதனால் அதில் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. பட் கிடைச்சோன்னே ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருந்ததா? அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இருக்கிற நாட்கள் ரொம்ப கம்மி. அதுக்குள்ளே நம்ம தலைமை நம்மளை எதை நம்பி சீட்டு கொடுத்ததோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்மளை. அதனால் இன்னும் என்ன ஃபேக்ட்னா ப்ரெஷராக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறோம். அதுவும் எம்எல்ஏ எலெக்ஷன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல். அப்படியான ஒரு நேரத்தில் ஒரு எம்எல்ஏ வாய்ப்புங்கும்போது உங்களுக்கு மனதளவோடு நீங்கள் எப்படி தயாரானீங்க அதுக்கு? நான் படித்தது லா காலேஜ். அதில் எங்களுக்கு ஃபஸ்ட் டே கிளாஸில் சொன்னதே, நீ இப்போ தான் முடித்து கோர்ட்டுக்கு ப்ராக்டிஸ் போவேன், முன்னாடி சுப்ரீம் கோர்ட்லேருந்து கூட ஒரு அட்வொகேட் வந்து நிற்பாங்க. ஓகே. அதனால் அவங்க மத்தியில் நீ நிற்கும்போது நானும் அட்வொகேட்டு நீங்களும் அட்வொகேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில் தான்
நீங்கள் அந்த ஒரு வழக்கை எதிர்கொள்ளும் போது அந்த மனநிலையில் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு லா காலேஜில் ஃபஸ்ட் இயர்லேயே அதை டீச் பண்ணாங்க எங்கள் ப்ரொஃபஸர்ஸ். அதனால் அவரும் ஒரு பொலிட்டீஷியன், நம்மளும் ஒரு பொலிட்டீஷியன். இந்த களத்தில் அவரை விட நம்ம யார் திறமையான ஆள்னு பார்த்துருவோம் அப்படின்ற மனநிலை தான் இருக்கும். அது எங்களுக்கு இப்போ இவருன்னு இல்லை, ஒரு எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணும்போதும் எதிராளியை பார்த்து பயப்படுறது அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றியெல்லாம் இருக்காது. ஓகே, எல்லாம் தெரிஞ்சு தானே போகிறோம். அப்போ அதுக்கு தகுந்த நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், எப்படி மக்களை அணுகிறோம், அந்த சிந்தனை தான் போகும். ஓகே. அதனால் என்ன ஒரு முன்னாள் அமைச்சர், சீனியர் பொலிட்டீஷியனு, போன எலெக்ஷன்லேயும் வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சியை மீறியும் ஜெயிச்சார் அப்படின்னு ஒரு அவர் சைடில் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பில்டப்போடையே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதியில் மதுரை மேற்கில் பாலாஜி அவர்கள் ஃபஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணுறாருங்கும் போது அதுக்கு எப்படி தயாரானீங்க? அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தானே மேற்கு தொகுதியில் விருப்ப மனு கொடுக்குறோம். அப்போவே நம்ம ப்ரிப்பேர்டு தானே. நான் மட்டும் இல்லை, எங்கள் கழகத்தில் இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் மேற்கு தொகுதியில் பணம் கட்டுறவங்களுக்குமே அவரை எதிர்கொள்கிற மனநிலையில் இருக்க போய் தானே அங்கே விருப்ப மனு கொடுக்குறோம். அதனால் தொடர்ச்சியாக வந்து என்ன தவறு நடந்துச்சு அப்படின்றத ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. எதனால் நம்ம வெற்றி வாய்ப்பு நம்மளை விட்டு நழுவி போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ அதெல்லாம் சரி பண்ணி இப்போ ஒரு வருட காலமாக எங்களோட மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் மூர்த்தி அண்ணன் வந்து இந்த மேற்கு தொகுதிக்கு பொறுப்பெடுத்துக்க பின்னாடி கடந்த காலத்தில் எது நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய காரணிகளாக இருந்துச்சோ அந்த ஃபேக்டர்ஸை பூரா அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதனால் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும்போது தான் மேற்கு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே விருப்ப மனு கட்டியிருந்தாங்க. கேண்டிடேட் இன்டர்வியூவில் என்ன கேட்டார் சிஎம்? கேண்டிடேட் இன்டர்வியூவில் அவர் எங்கள் கழகத் தலைவர் வந்து அவர் ஹீஸ் எ பெர்ஃபெக்ட் லீடர்ன்றதை ப்ரூவ் பண்ணார். எல்லோரும் முன்னாடியும் இருக்கும்போது போன உடனே எல்லாருக்கும் சேர் கொடுத்தாங்க, உட்கார சொல்லிட்டாங்க. உட்கார்ந்தோடனே தலைவர் ஆரம்பித்தாங்க பேச. எல்லோரும் சீட்டு கேட்டிருந்தீங்க, நான் உங்கள் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்டேன், எல்லோரும் உட்காந்துட்டீங்க அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் சரி நம்மளோட கருத்துக்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்போம். ஒருவேளை நாங்கள் எங்களோட கருத்துக்கள்லாம் அவங்க சொல்ல கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், அதுக்கு ரிப்ளை இந்த இதில் வரலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் டெப்ரெஸ் ஆவேன். அது தேர்தல் பணியை பாதிக்கும். அதனால் தலைவர் என்ன சொன்னாங்க, உங்கள் எல்லாரை பற்றியும் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பார்ட்டிக்கு எப்படிலாம் உழைச்சிருக்கீங்க, எல்லா டேட்டாவுமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் எழுத்து மூலமாக என்ன கொடுக்கணுன்னாலும் கொடுங்க. இது உங்களில் யார் சரியான ஆள் அப்படின்ற தேர்வு பண்ணுறதில் நான் கழக தலைமை யாரை முடிவு பண்ணுதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு வேலை பார்ப்பீங்களா, இல்லை நீங்கள் அறிவித்தது தப்பு, எனக்கு கொடுங்கன்னு எல்லோரும் கிளம்பி வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்தில் எங்களுக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி தொடரணும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மறுபடியும் முதலமைச்சராக வரணும், இதை தவிர எங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். ஓகே. உடனே தலைவர் அதுக்கு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு, உங்களோட திறமையின் அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு கண்டிப்பாக நடைபெறும், நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணுன்னா தாராளமாக கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு வேட்பாளர் அறிவிப்போம். நாங்கள் யாரை அறிவிக்கிறோமோ அந்த இடத்துல கழகத் தலைவரே நிற்கிறதா நினச்சி நீங்கள் எல்லா 234 தொகுதியில் கூட்டணி கட்சி நிற்கிற இடங்கள்லையும் சேர்த்து இதே மாதிரி தான் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஓகே. ஓகே. அதனால் எங்களை பொறுத்தவரையில் அங்கேருந்து கிளம்பும்போது எல்லாருமே திருப்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வச்சு மாண்புமிகு தமிழக முதல்வர் 2ஆம் முறையாக தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். மதுரைங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பல முக்கிய தலைவர்கள் இந்த மதுரையிலேருந்து உருவாகி வந்திருக்கிறாங்க. மதுரையின் காரணமாக, மதுரை மக்களின் காரணமாக தலைவர்களாக உருவாகிருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் ஒரு இளைஞருக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த இடத்த எப்படி பார்க்குறீங்க? மதுரையிலேருந்து பாலாஜிக்கு ஒரு சான்ஸ் தரணும், இந்த தடவை 60 புதுமுகங்களில் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு அந்த இடத்த எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக மதுரை வந்து அந்த கண்ணகி நீதி கேட்ட மண், அதே நேரத்தில் சங்கம் வளர்த்த மதுரை. 4ஆம் தமிழ் சங்கத்துக்கு மதுரையில் வள்ளல் பாண்டித்துரை தேவர் வந்து அவரோட வீடவே கல்லூரியாகவே இப்போ இன்னமும் இயங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி பல பெருமைகளுக்கு சொந்தக்கார ஊர் தான் மதுரை. இந்த இடத்துல இருந்து திராவிட இயக்க தலைவர்களில் நீதி கட்சியில் பணியாற்றினவங்க அந்த மாதிரிலாம் இங்கேருந்து மதுரையிலேருந்து உருவாகியிருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல நாங்கள் கல்லூரி காலத்தில் பள்ளி முடித்த உடனே ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி எங்களுக்கு இந்த இடத்துல சீட்டு கொடுத்து ஒரு வேட்பாளராக பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஆளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில்
இந்த வாய்ப்பு வரும் அப்படின்றத நினச்சி இந்த இயக்கத்தில் இவ்வளோ நாள் இருந்ததுக்காக நாங்கள் ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் ஃபீல் பண்ணோம். ஓகே. இப்போ மதுரையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மதுரையில் உங்கள் கழகத்தின் சார்பாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பாலாஜி யார், அவருடைய பணி என்ன, எவ்வளோ ஆண்டுகள் உழைப்புங்கெல்லாம் தெரியும். ஆனால் தமிழ்நாடு முழுக்க அரசியலில் கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு பாலாஜி அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்க, அவருடைய உழைப்பு என்னன்னு சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ வருஷம் டிஎம்கேங்கிற கட்சிக்காக உழைச்சிருக்கீங்களோ, உங்களுடைய பணி என்ன? தாராளமாக சொல்லலாம். நான் 12th படிக்கும்போதே 12th முடித்து லீவில் இருக்கோம். அப்போ கழகத் தலைவர் அவங்க 17-18 வயசில் 18 கம்ப்ளீட் ஆகாத ஸ்டேஜில் அப்போ கழகத் தலைவர் வந்து சென்னை மேயர் மதுரைக்கு ஒரு விசிட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் பைக் எடுத்துகிட்டு ஒரு 20 பைக்குக்கு மேலே இருக்கும். எல்லோரும் இங்கேருந்து போய் மதுரை சர்க்கிட் ஹவுஸில் போய் தலைவருக்கு சால்வை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஃபோட்டோலாம் என்ன இருக்குது. அப்போ ஆரம்பித்தது அப்படியே சட்டக்கல்லூரியில் வாய்ப்பு கிடச்சி சேர்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். சாரி குறுக்கிடுறதுக்கு. வீட்டில் அப்பா யாரும் பாலிடிக்ஸ்லாம் இல்லை? பாலிடிக்ஸில் கிடையாது. எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் அப்போ பிறந்தது? அதான் அந்த நேரத்தில் அந்த நாங்கள் ஸ்கூலில் 12th படிக்கும்போது ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ பேசும்போது சொன்னோம், அப்போல்லாம் பொழுதுபோக்கே எங்களுக்கு செய்தித்தாள் வாசிக்கிறது தான். அப்போ படம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க மதுரைக்காரங்கன்னா, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்போ இந்த காலகட்டம் இல்லைல்ல. அப்போ 2001 2000லலாம் தேட்டருக்கெல்லாம் போகிறதே மதுரையில் தேட்டரும் கம்மியாக தான் இருக்கும். சினிமா தேட்டருக்கு போகிறதெல்லாம் வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டுலாம் போக முடியாது, சரி, விடவும் மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு டெய்லி பொழுதுபோக்கே ஏதாவது ஒன்று விளாடுவோம் வெளியில் போய் கிரவுண்டில். அப்போல்லாம் சோசியல் மீடியாவும் கிடையாதுல்ல, ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ எதுவுமே கிடையாது. இப்போ தான் ஆமாம், நம்ம ஆர்குட்டுன்னு மட்டும் ஒன்று இருக்கும். அதுவுமே நாங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் நெட்டை ப்ரௌஸ் பண்ணி அப்படி தான் பணம் கட்டி பண்ணி அப்படி இருக்கும். நெட்டும் இப்போ வீடுகளில் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அதனால் அப்போ பொழுதுபோக்கே எங்களுக்கு வந்து செய்தித்தாள் தான். அப்போ தலைவர் கலைஞர் அவர்களோட உரை வந்து டெய்லி உடன்பிறப்புகளுக்குன்னு சொல்லி கடிதம் எழுதுவாங்க. அப்போ தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராவது விமர்சனம் பண்ணால் அதுக்கு பதிலுக்கு செய்தி வெளியில் வரும், தலைவரோட அறிக்கையாக. அதெல்லாம் படிக்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்புறம் சென்னை மேயராக இப்போ எங்கள் கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க பணியாற்றின விதம் இதெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி அப்படியே இதெல்லாம் பார்த்து காலேஜ் வந்து எங்களுக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் 18 கம்ப்ளீட்டடு மெம்பர் சேர்க்கலான்னு சொன்னோடனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மெம்பர். லா காலேஜ் வந்தோடனே நிறைய பேர் அரசியலுக்குள்ளே வருவாங்க, அதை பார்த்துருக்கோம். ஸ்கூலில் +2 லீவில் தான் நாங்கள் போய் மதுரை சர்க்கிட் ஹவுஸில் பார்த்தோம். அப்புறம் தான் லா காலேஜ் ஃபஸ்ட் டைம் அவர் சந்திச்சது அப்போ தான். ஆமாம்மா, சந்தித்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோ எங்களுக்கு லக்கிலி அப்போ கிடச்சதை நாங்கள் வச்சுருந்தோம். சரி, இப்போ தான் அது வந்து எங்களோட சீனியாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்குன்றதை இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு. சரி சரி சரி. இப்படி பார்ட்டிலெல்லாம் இணையறீங்க, கட்சிகள்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும்னா வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க? நான் பாலிடிக்ஸ்னால் கொஞ்சம் பயப்படுவாங்களா, அதனால் கேட்குறேன். அப்போ எதுவும் தெரியாது இல்லையா, ஒரு இப்போ மாதிரி மொபைலில் வந்துடாது, நியூஸ் பேப்பரில் வந்துடாது. நாங்களாம் இப்போ சின்ன பசங்க தானே, காலையில் விளையாட போகிற மாதிரி வெளியில் போவோம், இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸோட ட்ராவல் ஆகிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கே போகிறோம் வர்றோன்றது கூட வீட்டுக்கு தெரியாது. அதில் எதன் மூலமாக வர்றதுக்கு இவங்களுக்கு தெரியக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருக்கிற மாதிரி பட் கொஞ்சம் ஹைட் பண்ணி தான். ஆமாம்மா, ஓகே ஓகே, ஆமாம்மா, எங்கே போகிறோம் வரோன்னு தெரியாது. அப்படியே போயிட்டு பொலிட்டிஷியனோட ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா எங்கே விளையாட போயிருக்கான் திருப்பி வந்துடுவோம். சரி சரி சரி. ஓகே, சந்திச்சிருக்கீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அப்படியே உங்களுக்கு அரசியல் ஆர்வம் ஆரம்பிக்குது, கட்சியில் இணையறீங்க. அதற்கு பிறகாக உங்களுடைய உழைப்புங்கிறது என்ன? எவ்வளோ வருஷம்? 2001 மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் போய் மாணவர் அணியில் சேர்ந்து அப்போ கரெக்டாக நாங்கள் ஜாயின் பண்ணுறப்ப ஏடிஎம்கேவோட ரூலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த அம்மையார் அதிமுக சார்பில் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2006 வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர் அணி சார்பாக திமுக நடத்தக்கூடிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி என்ன கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டம் அறிவித்தாலும் நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர் அணி சார்பாக அங்கே எங்களோட ஸ்டூடெண்ட் விங்கிலேருந்து அந்த அஜிடேஷன் பூரா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் அப்படியே வளர்ந்தது. 2006 முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சிட்ட உடனே அட்வொகேட்டாக என்ரோல் பண்ண உடனே அட்வொகேட் விங் வழக்கறிஞர் அணியில் ட்ராவல் பண்ணுறோம். அப்புறம் 2009 திருமங்கலம் பை எலெக்ஷன், அதில் மேல உப்புலிக்குண்டுன்னு ஒரு ஊராட்சியில் அந்த ஊராட்சியோட தேர்தல் பணி பொறுப்பாளர். முதல் உங்களுக்கு கட்சியாக ஒரு பொறுப்பு கொடுத்தது? தனி பொறுப்பு பார்த்தது அப்போ தான். எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டு பொறுப்பாக பார்த்துருக்கேன். தனி பொறுப்பாக அந்த வில்லேஜோட தேர்தல் பொறுப்பாளரை பார்த்தப்ப எனக்கு அதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அப்போயும் எனக்கு தேர்தல் பணியோட பொறுப்பாளர் இருந்தது. அதுக்கடுத்து 2011
டுவெல்லில் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர். 2014 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். 2015 ஸ்டார்டிங்கில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். அப்புறம் 2019 எண்டுன்னு நினைக்கிறேன் மாவட்ட துணைச் செயலாளர். அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் மாவட்ட துணைச் செயலாளர். இப்போ அதுக்கு பின்னாடி தலைமைச் செயற்குழு உறுப்பினர். ஒவ்வொரு பதவியாக மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, இளைஞர் அணி, கழகத்தில் மாவட்ட துணைச் செயலாளர், அப்புறம் இப்போ தலைமைச் செயற்குழு உறுப்பினர். அப்படி கடந்த ஒரு 25 ஆண்டுகள் அப்படி கடந்துருச்சு. இந்த பொறுப்புகள் கிடைச்ச விஷயங்கள் சொன்னீங்க. இந்த பொறுப்புகள் கிடைச்சத பிறகு அடுத்தடுத்த பொறுப்பாக அதை மாறுறதுக்கு ஒரு பெரிய உழைப்பு கட்சியில் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா திமுகவில் வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதோ இல்லை ஒரு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்கிறதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு உழைப்பு இருந்தால் தான் நடக்கும். இப்போ நான் சில வேட்பாளர்கள்ட்ட இப்போ சிற்றரசு அவர்கள்லாம் பேசும்போது அவர் சொன்னார், உழைச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றபடி வாய்ப்புகள் வந்தது. அப்படி என்னால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ண எலெக்ஷன்ஸு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் சொல்ல முடியுமா? உங்களுடைய உழைப்பு பற்றி சொல்லுங்கள். உங்கள் பொறுப்பு கிடைச்ச விஷயங்கள் சொன்னீங்க. கிடைச்ச பொறுப்பில் நீங்கள் உழைச்சதை பற்றி சொல்லுங்கள். 2001 to 6 சட்டக்கல்லூரி மாணவர் அணி, அதுவே அப்போ நாங்கள் எதிர்க்கட்சி. 2006 to 11 ஆளுங்கட்சி. அப்போ தான் நாங்கள் அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் ஆரம்பித்த நேரம். அதனால் எங்களுக்கு கட்சி பணிகள் வந்து பெரிய லெவலில் ஆளுங்கட்சியில் இருக்கிறப்ப பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா அரசே அந்த திட்டங்கள் செயல்படுத்தும். அது எங்களுக்கு பெரிய லெவலில் கட்சி பணின்றது இருக்காது. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ 2011 வந்து 11லேருந்து எதிர்க்கட்சி 21 வரைக்கும் 10 வருஷம் எதிர்க்கட்சியாக தான் திமுக பயங்கரமாக வேலை. அதுதான் அப்போ ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதில் நான் எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க என்ன அஜிடேஷன் சொல்லட்டும், இல்லை ஒரு எலெக்ஷன் ஒர்க்கு சொல்லட்டும், எல்லாமே எங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த 10 இயர்ஸ் வந்து ஒர்க்காக தான் போயிட்டு இருந்தது. 21க்கு பின்னாடி இப்போ ரூலிங் வந்துருச்சு. ரூலிங் வந்த பின்னாடியுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ஒன்றிய அரசு ஏதாவது மாநில அரசுக்கு விரோதமான நடவடிக்கும் போது அதுக்குரிய ஆர்ப்பாட்டங்கள், அப்புறம் பொதுக்கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரம், பீப்புளோட கனெக்டே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி தலைமை என்ன அறிவிக்குதோ அந்த பணிகள் அப்படியே தொடர்ச்சியான பணிகளில் தான் கடந்து வர்றோம். பார்ட்டியில் இருக்கும்போது குறிப்பாக திமுகவை நோக்கி வாரிசு அரசியல், உங்கள் அப்பா கட்சியில் இருந்தாங்கன்னா பையனுக்கு சீட்டு கிடைக்கும், அந்த ஏரியாவில் வந்து அவங்க ஒரு முக்கியமானவங்களாக இருந்தாங்கன்னா அடுத்து அவங்களுடைய வாரிசுகள் கிடைக்கும் அப்படின்பாங்க. அப்படியான ஒரு பறவை உங்களுக்கு ஒரு சின்ன பயம்லாம் வரலையா? நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எதிர்காலத்தில் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலையா? அப்படி தொடர்ந்து பேசுகிறவங்களுக்கு நீங்கள் டெஃபினட்டாக பார்ட்டியில் இருக்க 234 தொகுதியில் எத்தனை தொகுதியில் அந்த மாதிரி வாரிசுகள் நிப்பாட்டினாங்கன்னு சொன்னீங்கன்னா வெரி ஃபியூ நம்பர்ஸ் தான் இருக்கும் இல்லையா? அதனால் அதை நினச்சி பயப்படவும் தேவையில்லை. இன்னொன்று, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு தர்றாங்க. ஒருவேளை நல்லா ஒர்க் பண்ணுறவர் அவங்க அப்பாவும் பாலிடிக்ஸில் இருக்காருன்றதுக்காக அவரோட திறமையை மறைக்க முடியுமா? அப்படி இல்லையே. அப்படியும் பார்க்கணும் நீங்கள். அதனால் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து தான் கொடுக்குறாங்க. அவங்க தலைமை யாரை கொடுக்குதோ அவங்க சக்ஸஸ் பண்ணி தானே காமிச்சிக்கிறாங்க. அப்போ அந்த விமர்சனங்கள் வந்து தேவையில்லாது தானே. உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? பார்ட்டியில் இணைஞ்சு வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஏன்னா அரசியலில் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கான ஒரு மனிதரா இல்லை இன்ஸ்பிரேஷனா அப்படியானவங்க யார்? அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லும்படியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்களை ஈர்த்தது வந்து தலைவர் கலைஞர் அவர்களோட பேச்சு, எழுத்து, அவரோட தமிழ் பற்று, இதெல்லாம் தான். அதுக்கு பின்னாடி ஒர்க்கில் நாங்கள் மதுரையில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எங்கள் மாவட்ட செயலாளர் மூர்த்தியனன் தான். தலைவரை எப்படி பழைய பெரிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ இருக்கிற எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை, ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புன்ற ஸ்லோகன் வந்து அவருக்கே பொருந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் நாங்கள் பார்க்குறப்ப எங்கள் கழக தலைவரை பின்பற்றி மதுரையில் உழைப்புக்கு சொந்தக்காரர்னா அவர் தான். எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணுவார். அதில் அவர் ஒர்க் பண்ணுற விஷயம் ஒரு போட்டு தூங்க மாட்டார். அங்கேயே ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த கிரவுண்ட்லேயே இருப்பார். சின்ன சின்ன அசைவுகள் கூட இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும். இந்த மேடைக்கு போடுறப்ப கிளாத்து சுற்றி அந்த கம்பியில் சுற்றி போகிறப்ப கூட அந்த பின்னு உள் சைடாக குத்தணும், இதை வரைக்கும் பிடிச்சி பார்ப்பார். மேட்டு யாருக்கும் தட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஏறி நின்று பார்ப்பார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவரோட இன்வால்மெண்ட்டோடு அவர் பண்ணுறப்ப அந்த ஒர்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறியிருக்கு. மதுரையை பொறுத்தவரையில் ஒர்க்கு நம்ம இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து மூர்த்தியனை நாங்கள் பார்த்து அவரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஒரு வேட்பாளராக நீங்கள் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க வேட்பாளராக ஒர்க் பண்ணுறதுக்காக களத்துக்கு போயிருப்பீங்க. ஒரு வேட்பாளராக முதல் முறையாக களத்துக்கு போகிறீங்க. உங்கள் கூட டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி மாவட்ட செயலாளர் இருந்திருப்பாங்க, கட்சியில் உங்கள் கூட பணியாற்றவங்களாம் இருந்திருப்பாங்க. வேட்பாளராக போகும்போது மக்கள் உங்களை ரிசீவ் பண்ணுற விதம் எப்படி இருக்குது? அப்படி ஒரு வேட்பாளராக தொகுதிக்கு போகும்போது நீங்கள் ஏதாவது வித்தியாசத்தை உணர்றீங்களா? நம்ம மனசுக்குள்ளே தோணும், இவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது வேட்பாளர்னால் இவங்க இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க போல் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ளே வந்துடும். வந்த உடனே நம்ம
அந்த வேட்பாளரை மாறி அவங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இயற்கையாக அது அந்த அந்த இடத்துல அவங்க அந்த என்விரான்மெண்ட்டே நம்மளுக்கு அந்த ஃபீல் பண்ண வச்சு நம்மளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் வச்சிரும். ஒரு வேட்பாளரோட தாட் எப்படி இருக்கணும், அது என்ன எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த ஸ்பாட்லேயே நம்மளுக்கு டீச் பண்ணிடுவாங்க இந்த பீப்புளோட ரிசீவிங். ஓகே, நீங்கள் இவ்வளோ நாள் சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக பார்த்த அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு வேலை பார்த்துருப்பீங்க, எல்லாமே நடந்திருக்கும். இப்போ உங்களுக்காக அமைச்சர் அவர்கள் வந்து பாலாஜிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது அதெல்லாம் இருக்கும்ல, உங்களை போகும்போது வேட்பாளராக வந்து உங்ககிட்ட மக்கள் கோரிக்கையை சொல்கிறது அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறாங்க? இப்போ இன்றைக்கி கூட நான் ஒரு பகுதியில் துரைசாமி நகர்ன்ற ஒரு பகுதியில் நான் வந்து பிரச்சாரம் தனியாக போய்கிட்டு இருந்தோம். சோலையலபுரம், ஜெயந்தபுரம், ஜீவா நகர் இந்த பகுதிகளில் அமைச்சர் மூர்த்தி என்னை வந்து எனக்காக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. ஓகே, உங்களுக்காக இங்கே வந்து எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தொகுதி பார்க்காம உங்கள் தொகுதிக்கு வந்து பார்த்துட்டு இருந்தார். அவர் மாவட்ட செயலாளர்ன்றதுனால 4 தொகுதிக்கும் அவர் இன்சார்ஜஸ். அதனால் அவர் என்னை எதிர்பார்க்காம நான் ஒரு பக்கம் ஓட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா அவர் எனக்காக இன்னொரு பக்கம் போய் ஓட்டு கேட்டுட்ருக்காருன்னு சொன்னாங்க. ஒரு நாள் நம்ம ஒவ்வொருத்தருக்காக நம்ம உழைச்சிருப்போம். அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது இந்த கழகம் வந்து கழகத்தோட உடன்பிறப்புகள், கழகம் யாரை சொல்லிச்சோ அவங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்கன்றதும் இதெல்லாம் எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான். களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஒரு வேட்பாளராக உணர முடியும் உங்களால். களம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் எதிரில் நிற்கிற வேட்பாளரை வீழ்த்துறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறீங்க? ஸ்ட்ராட்டஜி எங்கள் தலைவரோட சாதனைகள் தான். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா. செல்லூர் ராஜு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஐ திங்க் 3 டைம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதெல்லாம் இருக்குது மக்கள்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காக என்ன விஷயங்கள்லாம் இருக்குது? நான் ஊரக பகுதிகளில் போகும்போது, பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லார்ட்டையும் ஒரு மனு இருக்குது. கொடுக்குறது பூராமே ரேஷன் கடை எங்களுக்கு வேணும். இந்த ஒரு ஊரில் ஒரு தாய் கிராமம் இருக்கும், பக்கத்தில் உட்கிராமங்கள் 5-6 கிராமம் இருக்கும். அந்த உட்கிராமத்தில் இருக்கிறவங்க இங்கேருந்து நாங்கள் 3 கிலோமீட்டர் போய் அந்த இடத்துல ரேஷன் அரிசி வாங்குகிறோம், திங்ஸ் வாங்குகிறோம், அங்கே ரேஷனில் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து வாங்குகிறோம். எங்கள் பகுதியில் தனி ரேஷன் கடை இருந்தால் தானே நாங்கள் அலைய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால் மொத்தம் 15 ஆண்டு காலம் இவர் சட்டமன்ற உறுப்பினரில் 10 ஆண்டு காலம் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் தான். தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையுமே நம்மளுக்கு இப்படி ரெக்வஸ்ட் வருது. அப்போ இவர் என்ன ரீசன்னால் இப்படி கொண்டு வராமல் இருந்தார்? ஒரு இடத்துல 2 இடத்துலனா கூட ஏதாவது அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். வெறுப்புகள் இருக்கலாம், ஓட் பேங்கோட அரசியல் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் போகிற பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ அவர் எதுவுமே இந்த தொகுதி மக்களுக்கு நிறைவாக செய்யலை அப்படின்றதும், அவங்களோட தேவைகளை கூட பூர்த்தி பண்ணலைன்றதும், அவங்கள வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவை, நான் என்ன செய்யணும் அப்படின்றத அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறதும் எல்லா இடத்துலையும் தெரிய வந்துச்சு. திமுகவில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைச்ச இளைஞராக இருக்கீங்க. ஆனால் திமுக மேலே ஒரு விமர்சனமாக இல்லை இளைஞர்களை ஈர்க்க மாட்டேங்கிறாங்க திமுகவில் அப்படிங்கிற ஒரு பார்வை. அப்புறம் புதிதாக வந்திருக்கக்கூடிய சக்தியான தமிழக வெற்றிக் கழகம் இந்த எலெக்ஷனில் இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு அவங்க நிறைய ஈர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக இளைஞரணி செயலாளராக இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னாடி இளைஞரணிக்கு பூரா பயிற்சி பாசறை கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் நடத்த ஆரம்பித்தாங்க. பேச்சு போட்டி எப்பயுமே இளைஞரணி சார்பில் கழகத் தலைவரோட அவர் இளைஞரணி செயலாளராக இருந்ததுலேருந்தே அது வழக்கமான நடைமுறை வருஷம் நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ இளந்தலைவர் கழக இளைஞரணி செயலாளராக வந்த பின்னாடி பயிற்சி பாசறை கூட்டமும் சேர்த்து நடத்துனாங்க. இந்த பயிற்சி பாசறை கூட்டத்தில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டோட இந்த திராவிட சித்தாந்தம் என்ன, பகுத்தறிவு என்ன, மொழியோட அவசியம், மொழியை காக்க வேண்டிய அவசியம், நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், இதெல்லாம் பற்றி தான் இந்த பயிற்சி பாசறை கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் ஆர்வமாக எல்லா இளைஞர்களும் வந்து கலந்துக்கிட்டு அந்த பேச்சு போட்டியில் நடத்தி தேர்வானவங்க அவங்கெல்லாம் அந்த பேச்சு போட்டியில் ப்ரெசென்ட் பண்ணுற டாப்பிக்கே தமிழ்நாட்டை பற்றியும் இந்த பகுத்தறிவை பற்றியும் திராவிட இயக்க சித்தாந்தத்தை பற்றியும் தான் அதிகமான ப்ரெசன்டேஷன் இருந்தது. அப்போ அவங்களையே வச்சு கூட்டங்கள்லாம் நடத்துறதில் பேசுகிறதுல அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பயன்படுத்தலான்றப்ப இளம் பேச்சாளர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் விருப்பப்பட்டு வர்றவங்கள பூரா திருமுனை கூட்டங்களுக்கு, பிரச்சார கூட்டங்களுக்கு, திராவிட இயக்கத்தை சித்தாந்தத்தை பற்றி விளக்கி சொல்கிற கூட்டங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ எங்கள்கிட்ட கூட இப்போ கல்லூரியில் படிக்கிற பொண்ணுங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணுங்க இப்போ திண்ணை பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தை பற்றி பேசிட்டு போனாங்க. தேர்தலுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பற்றி திராவிட இயக்க சித்தாந்தத்தை பற்றி பேசிட்டு போனாங்க. அப்போ இன்றைக்கி வரக்கூடிய
இளைஞர்கள் மட்டுமல்ல, மாணவிகள் கூட இளைஞரணியோட செயல்பாடுகள் அந்த பயிற்சி பாசறையை தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது, அப்படி வரலைன்னு சொல்கிறது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. மதுரை மாவட்டத்தில் இருந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய மதுரை வடக்கு மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இதிலிருந்து மட்டுமே 12,000 பேர் விருந்தினர் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு சராசரியாக ஒரு 3000 இளைஞர்கள் வெளியில் வர்றாங்க. ஒரு தொகுதியை பொறுத்தவரையில் சராசரியாக ஒரு 300 பூத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு பூத்துக்கு 10 இளைஞர்கள் வெளியில் வர்றாங்க. நீங்கள் சில கட்சிகளுக்கு கூட்டம் கூடுது, இளைஞர்களாக வந்து சேர்றாங்க, அந்த கூட்டத்தை இதையும் ஒப்பிடும்போது அந்த ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, இந்த கூடி கலையிறது வந்து காக கூட்டம் அப்படின்வாங்க. அது கூடும் திருப்பி கலைஞ்சிரும், அதில் ஒன்றும் சப்ஜெக்ட் இருக்காது. இப்போ தேர்தல் களத்தில் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் எந்த கட்சியை வச்சு அந்த கேள்வியை இளைஞர்கள் வந்து உங்கள் பக்கம் இல்லையான்ற கேள்வியை எந்த கட்சியை வச்சு கேட்குறீங்களோ அந்த கட்சி சார்பில் ஒரு பூத்தில் ஒரு இளைஞர் கூட வேலை பார்க்கல. திமுக இளைஞரணி சகோதரர்கள் எல்லா பூத்துலேயுமே பார்க்கப்படுறோம், அவங்க பணியாற்றுறதை பார்க்க முடியுது. அப்போ ஒரு சினிமா தேட்டரில் கூட தான் கூட்டம் கூடும். ஒரு கொள்கை கூட்டம்ன்றது ஒரு 10 பேர் வச்சு நடத்தினாலே அந்த கொள்கை கூட்டம் 10 பேருன்றது 10,000 பேருக்கு ரீச் ஆகும். ஒரு சினிமா தேட்டரில் ஒரு கூட்டம் 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தோட பயன் என்னன்னு பார்த்தா அந்த படம் முடிஞ்சோடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. இன்றைக்கி பார்க்குற காட்சி, இன்றைக்கி பார்க்குற இளைஞர்கள் கூட்டம் நம்ம இந்த இயக்கத்தில் பணியாற்ற அளவுக்கு அவங்களோட செயல்பாடு இருக்கணும். அந்த செயல்பாடு இருந்தால் தான் இளைஞர்கள் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். அது திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியில் அந்த மாதிரியான இளைஞர்கள் தான் இருக்காங்களே ஒழிய அவங்க கூடி கலையிற காக கூட்டம் மாதிரி இல்லை. மகளிர் வாக்குகளுக்கும் அதே விஷயத்தை வைக்கிறாங்க. தொடர்ந்து ஆனால் மகளிர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறாங்க. அதுவும் கிராமப்புற மகளிர் வந்து தொடர்ந்து அதிமுகக்கே வாக்களிக்கிறவங்க அப்படிங்கிறாங்க. இப்போது அந்த ஓட்டெலாம் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வர விஜய் அவர்கள் வேறு 2,500 மாதந்தோறும்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. பொதுவாகவே விமன் ஆடியன்ஸ் வந்து விஜய்க்கு அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வரும்போது இந்த எலெக்ஷனில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாங்களா? 2021 நீங்கள் சொல்கிற மகளிரோட ஆதரவுலாம் இருந்ததுனால தான் இந்த கழகம் ஆட்சி அமைச்சு அதோட அந்த ஆட்சி அமைச்ச உடனே கழகத் தலைவர் முதல் கையெழுத்திட்டதே விடியல் பயணத்தோட கையெழுத்து தான். அது கட்டணமில்லா மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துக்கு அதுக்கான திட்டம் தான் விடியல் பயணம் திட்டம். அப்போ அந்த மகளிர் தலைவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்களோ தலைவர் அதை செய்யணும்னு இந்த கட்டணமில்லா பேருந்த விடியல் பயணத்தில் அறிவிச்சிட்டு மகளிர் சுய உதவிக்குழுவோட அவங்களுக்கு தரக்கூடிய லோன் தொகையெல்லாம் 5 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க பெற்றுக்கொள்ளலான்றது மானியத்தோடு கொடுக்குறாங்க. மகளிருக்கான திட்டங்கள் தான் பெருசாக இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து அதிகமாக செஞ்சுருக்கிறதே மகளிருக்கான திட்டங்கள் தான். மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபான்னு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் தான் வழங்கியிருக்காங்க. அதுக்கு பேர் கூட உதவித்தொகைன்னு வைக்காமல் உரிமை தொகைன்னு வச்சாங்க. ஒரு அரசிடமிருந்து மகளிர் கேட்டு பெறுறது வந்து அவங்களோட உரிமை. அதனால தான் அது கொடுப்பு வந்து உரிமை தொகைன்னு பேர் வச்சு அதை தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மகளிர் வாக்குன்றது கழகத் தலைவர் எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான் இருக்குமே ஒழிய வேற ஒருத்தரை யாரை நோக்கியுமே இருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து. பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சா, என்டிஏவுக்கு வாக்களிச்சா, பாஜக உறுப்பினரோ அதிமுக உறுப்பினரோ வெற்றி பெறும் பட்சத்தில் மதுரைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். குறிப்பாக மெட்ரோ போன்ற திட்டங்கள்லாம் பாஜக சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது அவங்க கேட்கும்போது கிடைக்கும் அப்படின்னு தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் மதுரைக்கு வந்து இங்கே பாஜக வேட்பாளர் பிரச்சாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் சொல்கிறாரு. அப்போ மக்களுக்கு அந்த ஒரு தாட் வராதா? பாஜக வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுத்தா மெட்ரோ போன்ற திட்டங்கள் வரும்லாம் நினைக்க மாட்டாங்களா? டெல்லியோட சாயல் தான் தமிழ்நாட்டில் அதிமுக பேரில் இருக்க ஒழிய அது அதிமுகவோட கூட்டணி இல்லை, அது டெல்லி கூட்டணின்னு எங்கள் தலைவர் எப்பயுமே சொல்கிறாங்கன்னா அவர் தலைவர் என்ன சொன்னாங்களோ அதை தேவேந்திர ஃபட்னாவிஸ் சொன்னதிலிருந்து எங்கள் தலைவர் சொன்ன வார்த்தைகள் நிஜம்ன்றது இப்போ ஊர்ஜிதமாகுது. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் மதுரைக்கு மெட்ரோ வேணுமா வேணாமான்றதை அவர் இங்கே வந்து தீர்மானிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் யார் தமிழ்நாட்டில் மெட்ரோ வேணுமா வேணாமான்றதை தீர்மானிக்க? இங்கே உள்ள அதிமுககாரங்க இல்லையா, பாஜகவினர் இல்லையா, இங்கேருந்து ஒருத்தர் மத்திய அமைச்சர் எல்முருகன் இருக்காங்க, அவங்களுக்கு இதை பற்றி பேச அதிகாரம் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டை அடக்கியாலத்தான் அவங்க நினைக்கிறாங்களா? தமிழர்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா? பிஜேபினாலே அது வடமாநிலத்தவர் தானா? இப்படி பல கேள்விகள் எல்லார் மத்தியிலையுமே எழும். பிஜேபியிலேருந்து ஓட்டு போட்டு அவங்க வந்தால் தான் செய்வாங்கன்னா அப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களா இல்லை மிரட்டுறாங்களா? ஏன்னா எய்ம்ஸ் கொண்டு வருவோம்னு சொல்லி எய்ம்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? கழக இளந்தலைவர் வந்து
அந்த தோப்பூரில் போய் எய்ம்ஸ் வச்சுருக்கிற இடத்துல அவங்க அடிக்கல் நாட்டில் செங்கலை வந்து ஒரு செங்கலை கையில் எடுத்து 2021 தேர்தல் பிரச்சாரமே அந்த ஒத்தை செங்கல்னால தான் முழுமையாகவே பாஜகவுக்கு வந்து என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றத ஒரு செங்கலை வச்சு எடுத்து வச்சார். அந்த வகையில் அவங்க தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்க எப்போயோ கொண்டு வந்திருக்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்டு பல்வேறுபட்ட போராட்டங்கள் பல ஆண்டுகளாக போராடியுமே அவங்க தேர்தல் அரசியல் பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஓட்டு போட்டால் உனக்கு நல்லது செய்வேன், இல்லாட்டி உனக்கு கொடுக்க மாட்டேன்னா கல்வி நிதியும் கொடுக்கல. அப்போ எங்கள் தலைவர் கூட மும்மொழி கொள்கையை அமல்படுத்துங்க, இல்லைன்னா ஃபண்டு தர முடியாதுன்னு லெட்ரு வச்சப்போ கூட எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்களை எவ்வளோ மிரட்டி பார்த்தாலும் மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை, இது இருமொழி கொள்கை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும், இந்த மிரட்டி பார்க்குற வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமான பேட்டி கொடுத்து எவ்வளவோ நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு இருக்கும்போது கூட அவங்கள்ட்ட படிஞ்சு போய் அந்த நிதியை பெறணும்னு நினைக்காம தமிழ்நாட்டோட மானத்தையும் சுயமரியாதையும் காக்கணும் அப்படின்றதில் எங்கள் கழகத் தலைவர் வந்து உறுதியாக இருந்தாங்க. நன்றி. அவங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.